நான் என்ன வரணும்? அம்மா ராசாத்தி ஹைகோர்ட் பாப்பாத்துடா என்ன ஆட்ட முடியுமா அசக்க முடியுமா? அவன் என்ன பையன்? அவன் நல்லா இருப்பானா? பால் குடிக்கும் பாலாடை தங்கத்துல கேட்கலாமா? தங்க ஊசி சரி கேட்பாளா? அதோட வாய் வந்த அவ வாழவே மாட்டா. அவ 3 நாள்ல அரசத்தனை வீட்டுக்கு வருவா. என்ன எப்ப என் வீட்டு போயிருந்தீங்க அரசனையோ ஏண்டா உன்னை அரைச்சிட்டு ஐயா வாயா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஆல்விக் சாப்பிடுறீங்க? நீங்க சாப்பிடுறீங்க? என்ன ஒரு படைவு பார்த்தாய், என்ன ஒரு மரியாதை பார்த்தாய். என் மனைவி குடும்பத்தின் குத்து விளக்குடா. உன் மனைவி குடும்பத்தின் குத்து விளக்கு எத்தனை பேர் இட்டு போய் குத்த நெல்லு குத்த இட்டு போவாங்க. சொல்லு மாதிரி அந்த மதுரையை ஏச்சா நீங்க ஆளு ஏமாந்தீங்க. எவ்வளோ இந்த வல்ல போட்டு ஏச்சிட்டு போடுவா. சொல்ற தம்பி இப்பெல்லாம் பேசாதடா. ஆமா அவன் சரியே கிடையாதுங்க. பேசுறேன். என்ன கேட்டேன்? ஆமாடா அவரு தங்கச்சி ஏன் நாத்துனாரு நாங்க வாங்கி கொடுத்துட்டா எழுதி கொடுத்துருப்போனே. நீ குடுப்பியா? நீ விஜயாத பையன் நீ நட கொடுப்ப. நான் முடிவு உன்னால சொல்லு பாப்போம். அத சொல்லு நல்லா இருப்பேன். நல்லா நீ பாருடா. நீ பாரு அவனுக்கு பொறாமை. நாத்துல நல்ல தவங்களுக்கு வாரி வரணும் பொறாமங்க. ஏங்க உங்க நாத்துல எங்கேயே கட்டி கொடுத்து நான் கட்டி போனான்னு கேக்குறாங்க. நல்லா அண்ணாத்து பாரமா இருக்குது. இது விலகுமா வாய வச்சு எனக்கு அவன் நடக்கிறான். அவன் நம்ம பேச்சு பசுக்குதா ஓடி நான் சாப்பாடு போறேன். வெளியே சொன்னா குடும்பம் கட்டணும். போதுக்கு செல்லும் மீன் குழம்பு முட்டை போதுமா போறீங்க. நல்லா இருக்குங்க. பணமர பாயாசம் எனக்கு வஜ்ரம் மீன் வேணும். வஜ்ரம் மீனா நான் வக்கற ஓடி வாங்க 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 வாங்க. பணம் போட்டில பாயாசம் சாப்பிட்டு வர அந்த கோயிலப்பட்டு குருமா சாப்பிட்டீங்க. கொய்யா போட்டியில குருமா. ஆமாண்டா இதுல எதுல தொட்டு சாப்பிடுறது? இதெல்லாம் ஒரு கேள்வியா? அதை விட விடுறா. வாழைப்பட்ட வறுப்படுத்துக்கு பத்தி அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சாட்டா. வாழைப்பழத்துல போட்டதுக்கு கண்டு எவ்வளவு பெருசா பையா வேலைக்கார பையன் வாழைப்பழம் வெளியே உள்ள சேர்த்தீங்க. அதான் தப்பு. உள்ள சேர்த்தது தப்பு சாதமா போட்டுதான் இப்ப அவன் பேசுறான். எனக்கு கொஞ்சம் அயற்சியாக இருந்தது. அப்படியா? அதனால உன் மடி மீது நான் சற்று நேரம் படுத்து அதுக்கு நாங்க குறைப்படுங்க. ஆமாங்க நானும் நடக்கிறான். அவன் நடக்கிறான். ஒரு பையன் சுட்டு அவனை பேசுற படி வாடா விஜயத்தை போய் வாடா. வாயண்ட ஆம்பளை
நல்லா தூக்கி கொடுத்து மணி எடுத்துக்கிறாங்க ஒரு அர்த்தமா காண பத்தி அப்படா சாப்பாடு ஐயோ கேளடி அலங்காரி கனவு கண்டே கனவு கண்டே தங்கை வரவு கண்டே கேளடி அலங்காரி கனவு கண்டே என்னடா இது உங்க தங்கச்சி நாட்டுக்கு வரல உண்மைதான் நல்ல தங்காவா எப்படி வரலாம்? அவள் அர்த்தமா என் தங்கை 12 வருட அம்மை 12 வருட அம்மை பஞ்சத்தினா கேளடி அலங்காரி கனவு கண்டே என்னங்க சொல்றீங்க தங்கை நாட்டுக்கு நான் வர கனவு கண்டேன் கண்ணே. என்னங்க உங்க தங்கச்சிக்கு என்னாவது சிறுவருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படிங்க பஞ்சம் உட்காந்து வரும் சாப்பிட்டாலும் 7 தலைமுறை சாப்பிடலாம் அவங்களுக்கு ஏங்க பச்சை வரப்போகுது பொல்லாத கனவு கண்டேனடா. என்ன தலைமையா ஏழு பிள்ளை 7 பிள்ளையோடு தாயுமாறு வரவும் கண்டே கேளடி அலங்காரி கனவு கண்டே தாயமாக தலைகளை கோலத்தோடு நாட்டுக்கு வர கனவு கண்டேன் என்னங்க கண்ணே. உட்காருங்க இங்க பாருங்க உங்க தங்கச்சிக்கு வந்து பஞ்சம் வரதாச்சு அப்படியே உங்க தங்கச்சி கிட்ட நான் பார்க்க போறேங்க சும்மா இது நான் எதுக்கு இருக்கிறேன் நீ இருக்கு வரை தங்கச்சி கை விட்டுருவா இருந்தாலும் நீங்க அடிக்கடி காண போயிட்டு வருவோம் ஒரு பொங்கலோட வாசனை ஒரு இருக்கணுமா இல்லைன்னா எரிபுரின்னு இருப்பாங்களாம் அதனால நீங்க வந்து கவலைலாம் படாதீங்க உங்க தங்கச்சி குணமே இருக்குது என்னங்க இது பகல் கனவுங்க அதனால கனவு கண்டதினாலே கனவு கண்டதி நாளே கட்டிலுக்கு மேலே என்னங்க நீங்க பாருங்க அதனால ஒரு ஆண் மீது ஒரு பொம்பளோட முதல் மேல பட்டுக்கிட்டே இருக்கணுமா முந்தானி எந்த நேரமும் என் மீது ஆமாங்க அதனாலதான் உங்க மனம் கலங்கி போயிருக்குது அது மட்டுமா எனக்கு இப்ப வந்து காணகம் உடம்பு ஃபுல்லா சூடா இருக்குது எண்ணெய் உச்ச குளிக்க வச்சா எல்லாம் சரியா போயிடும் அது மட்டுமா இது சூட்ட பத்தின வாழ்வு முட்டப்பட்ட வாழ்வு கண்டிப்பா பலிக்காது அப்படியே உன் தங்கச்சி கெட்டது வந்தா கூட நான் பாத்துக்கிறேன் நீங்க இருக்கிறீங்க நீ இருக்கு வரை எனக்கு என்ன கவலை இந்த வேலைக்கார பயங்கரானே அவனை நம்ப மாட்டேன் உனைதான் நம்ப சரிங்க
உன் தங்கச்சி அப்படியே கேட்டு வந்து நான் பாத்துக்கிறேங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அவன் நல்லா இருப்பான். அவன் நல்ல எண்ணத்துக்கு சரியா? கனவு கண்டது சற்று பதட்டமாக இருக்கின்றது. அப்படியா? அதனால் இப்போது நான் இங்கிருந்து செல்ல வேண்டும். எங்க போறீங்க? காரணம் செல்ல வேண்டும். அப்படியா? குடிமக்கள் குறையை தீர்த்து வைக்க வேண்டும். மிருகங்களை வேட்டையாட வேண்டும். அவ்வளவுதானே. உண்மைதான். புறப்பட்டு